இன்றா நேற்றா 1968 தொடங்கிய மும்மொழிக் கொள்கைக்கு எதிரான கலகக்குரல் தொடருமா விஜய் அரசு? தமிழ்நாட்டோட மும்மொழிக் கொள்கை எதிர்ப்பு அப்படிங்கிறது ஏதோ தற்காலிக அரசியல் லாபத்துக்காக திடீர்னு தோன்றுனது கிடையாது. 1968ல பேரறிஞர் அண்ணாவால சட்டமன்றத்துல விதைக்கப்பட்டு போன 50 வருஷங்களுக்கும் மேலா தமிழகத்தோட எல்லா அரசியல் கட்சிகளாலையும் மக்களாலையும் ஒருமித்த கருத்தோட காக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு கொள்கை நிலைப்பாடு. கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் மனிதவள மேம்பாட்டிலையும் தமிழ்நாடு இந்தியாவோட முன்னணி மாநிலங்கள்ல ஒண்ணா திகழ்றதுக்கு இந்த இருமொழி கொள்கையும் ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இப்போ ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இந்த அறிவிப்பு படி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழே இயங்கக்கூடிய பள்ளிகள்ல மும்மொழி கொள்கையை அமல்படுத்த இருக்கு. இந்த பாடத்திட்டம் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிபிஎஸ்இ பள்ளிகள்லயும் வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்பட இருக்கு. சிபிஎஸ்இ புதுசா கொண்டு வந்திருக்கக்கூடிய கல்விக் கொள்கையின்படி 9 அப்புறம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3 மொழிகள் கற்கறத கட்டாயமாக்கி இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு பகுதியா இந்த மும்மொழி பாடத்திட்டம் இருக்குது. இதுக்கு முந்தைய திமுக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வந்த நிலையில தமிழ்நாட்டுல விஜய் தலைமையில அமைஞ்சிருக்கக்கூடிய புதிய அரசு என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இந்தியாவோட கல்வி அப்புறம் மொழி கொள்கையால மும்மொழி கொள்கை எப்பவெல்லாம் முன்வைக்கப்படுதோ அப்பெல்லாம் அதுக்கு ரொம்ப கடுமையான எதிர்வினையும் எதிர்ப்பையும் பதிவு செய்யக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருந்துட்டு வருது. இருமொழி கொள்கை, அதாவது தமிழ் அப்புறம் ஆங்கிலம் தன்னோட மாநில கொள்கையா தமிழ்நாடு தழுவிக்கொண்டதன் பின்னணியில ஒரு நீண்ட வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் அப்புறம் சமூக போராட்டம் இருக்குது. தமிழ்நாடு மும்மொழி திட்டத்தை எப்போதுல இருந்து ஏன் எதிர்த்துட்டு வருது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது மத்திய அரசால அதிகாரப்பூர்வமா 1968வது வருஷம் முதலாவது தேசிய கல்விக் கொள்கையின் மூலமா சட்டப்பூர்வ வடிவம் பெற்றது. அதுக்கு முன்னாடி 1950களோட இறுதியில இதுக்கான ஆலோசனைகளும் நடந்துச்சு. மும்மொழி கொள்கையோட நோக்கம் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல ஹிந்தி ஆங்கிலத்தோட ஒரு தென்னிந்திய மொழி படிக்கப்படணும். ஹிந்தி பேசாத மாநிலங்கள்ல பிராந்திய மொழி ஆங்கிலத்தோட ஹிந்தி படிக்கப்படணும் அப்படிங்கிறது தான். ஆனா தமிழ்நாடு இதுக்கு 1960கள்லயே, அதாவது இந்த திட்டம் சட்டமாகறதுக்கு முன்னாடியே தன்னோட கடுமையான எதிர்ப்பு பதிவை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. 1965ல இந்தியாவோட ஒரே அலுவல் மொழியாக்க மத்திய அரசு முயன்றப்போ தமிழ்நாட்டுல மாபெரும் மாணவர் போராட்டம் வெடிச்சது. 1967ல பேரறிஞர் அண்ணா தலைமையில திமுக ஆட்சி பொறுப்பேற்றது. மும்மொழி திட்டம் தேசிய கொள்கையா அறிவிக்கப்பட்ட அதே 1968வது வருஷம் ஜனவரி 23ஆம் தேதி அன்னைக்கு அப்போதைய முதலமைச்சர் அண்ணா தமிழக சட்டமன்றத்துல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தாரு. அந்த தீர்மானத்தின் மூலமா தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை முற்றிலும் அகற்றப்பட்டு தமிழ் அப்புறம் ஆங்கிலம் மட்டுமே பயிற்றுவிக்கப்படும் இருமொழி கொள்கை அதிகாரப்பூர்வமா நடைமுறைப்படுத்தப்பட்டது. பள்ளிகள்ல இருந்து ஹிந்தி போதனை முழுமையா நீக்கப்பட்டது. மத்தியில ராஜீவ்காந்தி பிரதமரா இருந்தப்போ 1986ல 2வது தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது. இதுலயும் மும்மொழி திட்டம் தீவிரமா வலியுறுத்தப்பட்டுச்சு. நவோதயா பள்ளிகள் மூலமா கிராமப்புறங்கள்ல மும்மொழி திட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு முயற்சி பண்ணுச்சு. அப்போதைய தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டுல நவோதயா பள்ளிகள் தொடங்க அனுமதி மறுத்தாரு. நவோதயா பள்ளிகள் அமைஞ்சா அது மறைமுகமா ஹிந்திய திணிக்கும், மும்மொழி திட்டத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறதால தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பள்ளிகள் நுழையவே முடியாத மாதிரி கொள்கை முடிவு எடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவோட மற்ற மாநிலங்கள்ல நவோதயா பள்ளிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டுல மட்டும் அது இல்லாததுக்கு இந்த இருமொழி கொள்கை உறுதிதான் காரணம். இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய புதிய தேசிய கல்விக் கொள்கை வரைவு வெளியானப்போ தமிழ்நாடு தன்னோட எதிர்ப்பை ரொம்பவே தீவிரமா பதிவு செஞ்சது. புதிய கல்விக் கொள்கையில பள்ளி பருவத்துல மாணவர்கள் ஏதாவது 3 மொழிகளை கற்கணும் அப்படின்னும் அதுல 2 மொழிகள் இந்திய மொழிகளா இருக்கணும் அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. அண்ணா, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களோட தொடர்ச்சியான இருமொழி கொள்கை பாதையில
பாதையிலேயே மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசும் பயணம் பண்ணுச்சு. எந்த காரணம் கொண்டும் தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை அனுமதிக்கப்படாது. இருமொழி கொள்கையில தான் தமிழ்நாடு உறுதியா இருக்கும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசு கிட்ட திட்டவட்டமா தெரிவிக்கப்பட்டது. மும்மொழி கொள்கைக்கு எதிரா தமிழ்நாட்டோட இந்த அரை நூற்றாண்டு கால எதிர்ப்புக்கு பின்னாடி முக்கியமான காரணங்கள் இருக்கு. மும்மொழி கொள்கை திட்டத்தின்படி ஹிந்தி பேசாத மாநில மக்கள் ஹிந்திய 3வது மொழியா படிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஆனா ஹிந்தி பேசுற வட மாநிலங்கள்ல யாரும் தமிழ், தெலுங்கு மாதிரியான தென்னிந்திய மொழிகளை விரும்பி படிக்கிறதில்ல. மாறா அவங்க சமஸ்கிருதம் இல்லனா பிற மொழிகளை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதனால இது சமமற்ற ஒருதலை பட்சமான திணிப்பா மாறுது. 2 மொழிகளை கற்கிறது தான் உலகளவுல பல நாடுகள்ல நடைமுறையில் இருக்கக்கூடிய சிறந்த முறை. தேவையில்லாம 3வதா ஒரு மொழிய கட்டாயப்படுத்தி திணிக்கிறது பள்ளி மாணவர்களோட கற்றல் சுமையை அதிகரிக்கும். ஆங்கிலம் உலகளாவிய தொடர்பு மொழி. தமிழ் நம்மளோட அடையாளம், அப்புறம் பண்பாட்டு மொழி. இந்த 2மே உலகளாவிய வேலை வாய்ப்புக்கும் உள்ளூர் அறிவு வளர்ச்சிக்கும் போதுமானது அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட நீண்ட கால கணிப்பு. கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியல்ல இருக்க வேண்டிய ஒண்ணு. மாநில மக்களோட மொழி உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து கல்விய வடிவமைக்கக்கூடிய உரிமை மாநில அரசுக்கே இருக்கணும் அப்படிங்கிறது தமிழகத்தோட வாதம். கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் மனிதவள மேம்பாட்டிலையும் தமிழ்நாடு இந்தியாவோட முன்னணி மாநிலங்கள்ல ஒண்ணா திகழ்றதுக்கு இந்த இருமொழி கொள்கையும் ஒரு முக்கிய காரணியா பார்க்கப்படுது. இன்றா நேற்றா 1968 தொடங்கிய மும்மொழி கொள்கைக்கு எதிரான கலகக்குரல் தொடருமா விஜய் அரசு? தமிழ்நாட்டோட மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அப்படிங்கிறது ஏதோ தற்காலிக அரசியல் லாபத்துக்காக திடீர்னு தோன்றினது கிடையாது. 1968ல பேரறிஞர் அண்ணாவால சட்டமன்றத்துல விதைக்கப்பட்டு போன 50 வருஷங்களுக்கும் மேலா தமிழகத்தோட எல்லா அரசியல் கட்சிகளாலையும் மக்களாலையும் ஒருமித்த கருத்தோட காக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு கொள்கை நிலைப்பாடு. கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் மனிதவள மேம்பாட்டிலையும் தமிழ்நாடு இந்தியாவோட முன்னணி மாநிலங்கள்ல ஒண்ணா திகழ்றதுக்கு இந்த இருமொழி கொள்கையும் ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இப்போ ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இந்த அறிவிப்பு படி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழே இயங்கக்கூடிய பள்ளிகள்ல மும்மொழி கொள்கையை அமல்படுத்த இருக்கு. இந்த பாடத்திட்டம் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிபிஎஸ்இ பள்ளிகள்லயும் வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்பட இருக்கு. சிபிஎஸ்இ புதுசா கொண்டு வந்திருக்கக்கூடிய கல்விக் கொள்கையின்படி 9 அப்புறம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3 மொழிகள் கற்கிறத கட்டாயமாக்கி இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு பகுதியா இந்த மும்மொழி பாடத்திட்டம் இருக்குது. இதுக்கு முந்தைய திமுக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வந்த நிலையில தமிழ்நாட்டுல விஜய் தலைமையில அமைஞ்சிருக்கக்கூடிய புதிய அரசு என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இந்தியாவோட கல்வி அப்புறம் மொழி கொள்கையால மும்மொழி கொள்கை எப்பவெல்லாம் முன்வைக்கப்படுதோ அப்பெல்லாம் அதுக்கு ரொம்ப கடுமையான எதிர்வினையும் எதிர்ப்பையும் பதிவு செய்யக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருந்துட்டு வருது. இருமொழி கொள்கை, அதாவது தமிழ் அப்புறம் ஆங்கிலம் தன்னோட மாநில கொள்கையா தமிழ்நாடு தழுவிக்கொண்டதன் பின்னணியில ஒரு நீண்ட வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் அப்புறம் சமூக போராட்டம் இருக்குது. தமிழ்நாடு மும்மொழி திட்டத்தை எப்போதுல இருந்து ஏன் எதிர்த்துட்டு வருது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது மத்திய அரசால அதிகாரப்பூர்வமா 1968வது வருஷம் முதலாவது தேசிய கல்விக் கொள்கையின் மூலமா சட்டப்பூர்வ வடிவம் பெற்றது. அதுக்கு முன்னாடி 1950களோட இறுதியில இதுக்கான ஆலோசனைகளும் நடந்துச்சு. மும்மொழி கொள்கையோட நோக்கம் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல ஹிந்தி ஆங்கிலத்தோட ஒரு தென்னிந்திய மொழி படிக்கப்படணும். ஹிந்தி பேசாத மாநிலங்கள்ல பிராந்திய மொழி ஆங்கிலத்தோட ஹிந்தி படிக்கப்படணும் அப்படிங்கிறது தான். ஆனா தமிழ்நாடு இதுக்கு 1960கள்லயே, அதாவது இந்த திட்டம் சட்டமாகறதுக்கு முன்னாடியே தன்னோட கடுமையான எதிர்ப்பு பதிவை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. 1965ல ஹிந்திய இந்தியாவோட ஒரே அலுவல் மொழியாக்க மத்திய அரசு முயன்றப்போ தமிழ்நாட்டுல மாபெரும் மாணவர் போராட்டம் வெடிச்சது. 1967ல பேரறிஞர் அண்ணா தலைமையில திமுக ஆட்சி பொறுப்பேற்றது. மும்மொழி திட்டம் தேசிய கொள்கையா அறிவிக்கப்பட்ட அதே 1968வது வருஷம் ஜனவரி 23ஆம் தேதி அன்னைக்கு அப்போதைய முதலமைச்சர் அண்ணா தமிழக சட்டமன்றத்துல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தாரு. அந்த தீர்மானத்தின் மூலமா தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை முற்றிலும் அகற்றப்பட்டு தமிழ் அப்புறம் ஆங்கிலம் மட்டுமே பயிற்றுவிக்கப்படும் இருமொழி கொள்கை அதிகாரப்பூர்வமா நடைமுறைப்படுத்தப்பட்டது. பள்ளிகள்ல இருந்து ஹிந்தி போதனை முழுமையா நீக்கப்பட்டது.
மத்தியில ராஜீவ் காந்தி பிரதமரா இருந்தப்போ 1986ல 2வது தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது. இதுலயும் மும்மொழி திட்டம் தீவிரமா வலியுறுத்தப்பட்டுச்சு. நவோதயா பள்ளிகள் மூலமா கிராமப்புறங்கள்ல மும்மொழி திட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு முயற்சி பண்ணுச்சு. அப்போதைய தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டுல நவோதயா பள்ளிகள் தொடங்க அனுமதி மறுத்தாரு. நவோதயா பள்ளிகள் அமைஞ்சா அது மறைமுகமா ஹிந்திய திணிக்கும், மும்மொழி திட்டத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறதால தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பள்ளிகள் நுழையவே முடியாத மாதிரி கொள்கை முடிவு எடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவோட மற்ற மாநிலங்கள்ல நவோதயா பள்ளிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டுல மட்டும் அது இல்லாததுக்கு இந்த இருமொழி கொள்கை உறுதிதான் காரணம். இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய புதிய தேசிய கல்விக் கொள்கை வரைவு வெளியானப்போ தமிழ்நாடு தன்னோட எதிர்ப்பை ரொம்பவே தீவிரமா பதிவு செஞ்சது. புதிய கல்விக் கொள்கையில பள்ளி பருவத்துல மாணவர்கள் ஏதாவது 3 மொழிகளை கற்கணும் அப்படின்னும் அதுல 2 மொழிகள் இந்திய மொழிகளா இருக்கணும் அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. அண்ணா, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களோட தொடர்ச்சியான இருமொழி கொள்கை பாதையிலேயே மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசும் பயணம் பண்ணுச்சு. எந்த காரணம் கொண்டும் தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை அனுமதிக்கப்படாது, இருமொழி கொள்கையில தான் தமிழ்நாடு உறுதியா இருக்கும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசு கிட்ட திட்டவட்டமா தெரிவிக்கப்பட்டது. மும்மொழி கொள்கைக்கு எதிரா தமிழ்நாட்டோட இந்த அரை நூற்றாண்டு கால எதிர்ப்புக்கு பின்னாடி முக்கியமான காரணங்கள் இருக்கு. மும்மொழி கொள்கை திட்டத்தின்படி ஹிந்தி பேசாத மாநில மக்கள் ஹிந்திய 3வது மொழியா படிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஆனா ஹிந்தி பேசுற வட மாநிலங்கள்ல யாரும் தமிழ், தெலுங்கு மாதிரியான தென்னிந்திய மொழிகளை விரும்பி படிக்கிறது இல்ல. மாறா அவங்க சமஸ்கிருதம் இல்லனா பிற மொழிகளை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதனால இது சமமற்ற ஒருதலை பட்சமான திணிப்பா மாறுது. 2 மொழிகளை கற்கிறது தான் உலகளவுல பல நாடுகள்ல நடைமுறையில் இருக்கக்கூடிய சிறந்த முறை. தேவையில்லாம 3வதா ஒரு மொழியை கட்டாயப்படுத்தி திணிக்கிறது பள்ளி மாணவர்களோட கற்றல் சுமையை அதிகரிக்கும். ஆங்கிலம் உலகளாவிய தொடர்பு மொழி, தமிழ் நம்மளோட அடையாளம், அப்புறம் பண்பாட்டு மொழி. இந்த 2மே உலகளாவிய வேலை வாய்ப்புக்கும் உள்ளூர் அறிவு வளர்ச்சிக்கும் போதுமானது அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட நீண்ட கால கணிப்பு. கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியல்ல இருக்க வேண்டிய ஒண்ணு. மாநில மக்களோட மொழி உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து கல்வியை வடிவமைக்கக்கூடிய உரிமை மாநில அரசுக்கே இருக்கணும் அப்படிங்கிறது தமிழகத்தோட வாதம். கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் மனிதவள மேம்பாட்டிலையும் தமிழ்நாடு இந்தியாவோட முன்னணி மாநிலங்கள்ல ஒண்ணா திகழ்றதுக்கு இந்த இருமொழி கொள்கையும் ஒரு முக்கிய காரணியா பார்க்கப்படுது.